ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்குநாடு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளெயினான குஸ்காவும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மஷ்ரூம் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒன்று சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி ஆட் பண்ணும்போது அந்த குஸ்கா வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் ஜஸ்ட் 1 பிஞ்சு, மிளகாத்தூளும் 1 பிஞ்சு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் சீரக சம்பா எடுத்திருக்கேன். சீரக சம்பாவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணி மாதிரியே இருக்கும். அதனால் சீரக சம்பா சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி சூடானதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான குஸ்கா, சீக்கிரமாக செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனை விடவே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இனி சால்ட்டும் சேர்த்தாச்சு, அரிசியும் சேர்த்தாச்சு. இனி குக்கர் மூடி வச்சிடலாம். இனி குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிடும். 2 விசில் இல்லை 3 விசில், உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட குஸ்கா சுட சுட ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம இனி மஷ்ரூம் கிரேவி பார்த்துடலாம். சுட சுட குஸ்கா ரெடி. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது சப்பாத்தியும் செஞ்சிங்கன்னா, ஸோ காலையில் சப்பாத்திக்கு இதை வச்சுக்கலாம், மத்தியானம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு அரைச்ச அதே மிக்சியில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கடாயில் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு மஷ்ரூமை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூமை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, மஷ்ரூம் கடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு லைட்டாக கடிக்கும்போது அந்த காரம், உப்பு அதெல்லாம் இருக்க மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணும்போது லைட்டாக தண்ணி விடும். அப்போ நல்லா மஷ்ரூம் வேகணும். வேகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. அதில் இருக்க பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை வணக்கிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா வணக்கியாச்சு. இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதே கடாயில் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இதே கடாயிலே தாளிச்சிக்கலாம், ஒன்றும் அடி பிடிக்காது. நான் எப்போவும் சிம்மில் தான் பண்ணுவேன், நல்லா அடி பிடிக்காது. இது ஆயிலில் வந்து சோம்பு, கிராம்பு, பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதில் ஆனியன் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால மஷ்ரூமுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. மஷ்ரூம்க்கு எப்போவுமே கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாவே மேட்ச் ஆகும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கணும். நான் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் பண்ணுவேன்.
இப்போது அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆனியன், தக்காளி, மல்லி, புதினா இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா? அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே பச்சை வாசம் போகணும். கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் மசாலா தூள் எடுத்து வச்சுருந்தேன். அதை பாப்பா மிக்ஸ் பண்ணிட்டா. பரவாயில்ல, நான் காமிக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு பிஞ்ச்சு. இதை 4யும் சேர்த்துக்கோங்க. 4யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு, சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வேக வச்ச அந்த மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட கடாய் மஷ்ரூம் ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிடலாம். நம்மளோட மஷ்ரூம் கடாய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு அருமையான ரெசிபி. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட் நம்ம காய்ஸ் கொங்குநாடு சமையலுக்கு தாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.